ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் பன்னீரை நல்லா சீஸ் கிரேட்டரில் துருவி வச்சுக்கலாம். இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே துருவின பன்னீர் கூட எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை மேஷ் பண்ணாமல் ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங்கில் டக்குன்னு ஒரு ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் பன்னீர் மட்டும் சேர்க்குறப்போ நல்லா தின்னாக நமக்கு திரட்ட வரும். நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குதோ அதை கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். பன்னீர் ஸ்டஃப் செஞ்சதுக்கப்புறம் நல்லா சீல் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிடலாம். நல்லா மெல்லிசாக திரட்ட வரும். நான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு சூடான தவாவில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நெய் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது நல்லா 6 நாளும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 4-5 சப்பாத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா 4ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம். இது கூட கெட்டி தயிர் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட மாங்காய் ஊறுகாய் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்தியான பன்னீர் சப்பாத்தியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.